ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜானு ப்ளஸ் ஃபெப்போடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். கோட்டக் மஹிந்திரா பேங்க். இந்த பேங்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர் 2020 நவம்பர் 2020 நவம்பர் 2020 இன்றைக்கி ஜான் 25 வரைக்கும் பார்த்தோங்கன்னா ஜான் 21 ஜான் 25 வரைக்கும் பார்த்தோம்னா ஒரே சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு உடனே மறுபடியும் இங்கேருந்து ஃபஸ்ட் டைமுக்குள்ள ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆகிருக்குன்னா ரெண்டாவது டைம் பாருங்கள் உடச்சி மேலே போயிருக்கான், ஆனால் மறுபடியும் அப்படியே கீழே வந்திருக்கான். செகண்ட் டைம் ரிஜெக்ட் ஆகிருக்குங்களா, செகண்ட் டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. மறுபடியும் தேர்ட் டைம் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. மறுபடியும் இது ஃபோர்த் டைம் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஃபிஃப்த் டைம் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. சிக்ஸ்த்து டைம் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ இது வந்து செவன்த் டைம். ஓகேங்களா, இங்கே வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கல, அதனால் இது நான் ட்ராப் பண்ணல. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சேனல் வந்து செவன்த் டைமை ட்ரை பண்ணுறான். ஓகேங்களா, ஸோ இதனால் வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து உடச்சி இதை ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு இப்போ இந்த மந்த்துக்குள்ளே லெவல்ஸ். ஓகேங்களா, இந்த மந்த் இது அடுத்தடுத்து வச்சுதுன்னா நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த லெவல் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 1905 மேலே பிவிட் பேலண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா 1956 ஒரு டார்கெட்டை வச்சுக்கோங்க. அதை க்ளோஸ் பண்ண மேலே போச்சுன்னா 1986 டார்கெட்டை டார்கெட் வைங்க. அதையும் க்ளோஸ் பண்ணதுன்னா 2022 வச்சு டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் கீழே டவுன் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா 1885 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். அதையும் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 1855 வந்து செகண்ட் டார்கெட் ஆகும். அதையும் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 1819. ஓகேங்களா, தேர்ட் டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஸ்டாக்கு. சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டு வந்து ஒரு 1956 வச்சுதுன்னா கண்டிப்பாக வச்சு க்ளோஸ் பண்ணிச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ வீக்லியில் பார்க்கும்போது நான் சொன்னபடி செவன்த் டைமாக அந்த சேனலில் வந்து பிரேக் பண்ணுறது ட்ரை பண்ணிகிட்ருக்கான். சப்போஸ் நம்ம ட்ரை பண்ணிட்டோன்னா நல்ல ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஸ்டாக் வந்து கோட்டக் மஹிந்திரா. ஸோ இது ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.